சீக்கிரம் வாருங்கள் அசுரகுரு, சீக்கிரம் வாருங்கள். என் மீது கருணை காட்டுங்கள் சுக்கராச்சாரியாரே. தங்களின் கருணை எனக்கு அவசியம் வேண்டும். சீக்கிரம் வாருங்கள் அசுரகுரு, சீக்கிரம் வாருங்கள். அசுர இனத்தில் பிறந்ததால் நானும் உங்களுக்கு சீடன் தானே. தாங்கள் கண்டிப்பாக எனக்கும் அருள் புரிய வேண்டும். சீக்கிரம் வாருங்கள் அசுரகுரு, சீக்கிரம் வாருங்கள். மக்சராசூரா, நீ அசுரர்களின் எதிரியாக விளங்கும் இந்திரனின் சரீரத்தில் இருந்து வந்தவன். நான் உன்னை சிஷ்யனாக ஏற்றதே இல்லையே. பிறகும் நீ என்னை இப்படி அழைத்ததற்கு காரணம்? அசுர எதிரி தேவேந்திரன் உடலில் இருந்து வந்ததனால் நான் தேவனாகி விடுவேனா? என் சரீரம் தானவ முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒருபோதும் தேவேந்திரனோடு சேர்ந்திருக்க முடியாது. தேவர்கள் சுயநலவாதிகள், சந்தர்ப்பவாதிகள், சர்வாதிகாரிகள். தாங்கள் தான் எனக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் அசுரகுரு. தாங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். தங்களது பேச்சை கேட்டு நடந்தால் நானும் உயர்ந்தவனாகிவிடுவேன் அசுரகுரு. மத்சராசூரா, நீ தானவ தர்மத்தில் அமைந்திருந்தாலும் உன் உடலில் இருக்கும் பயங்கர அசுர சக்தியை முதலில் வெளியே கொண்டு வா. 3 உலகத்தையும் உன் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வா. இது எப்படி நடக்க முடியும் அசுரகுரு? தானவ சக்தியை எப்படி அடைய முடியும்? முடியாத காரியமும் சுலபமாக முடிய பகவான் சிவனின் ஆராதனை உனக்கு உதவி புரியும். பகவான் சிவன் அசுரர்களின் தெய்வம். அவர் அனைவருக்கும் தெய்வம். ஆராதனை செய்பவர்களுக்கு உடனே கருணை வழங்குவார். நீ உண்மையான மனதோடு அவரை நோக்கி ஆராதித்து வந்தால் அவர் அவசியம் மகிழ்ச்சி அடைவார். உனக்கு நிலையான சக்தி கிடைக்க வரமளிப்பார். அதன் உதவியை கொண்டு உன் பலத்தை நிரூபித்து நீ சொர்க்கத்தை கைப்பற்றிவிடு. நான் சிவ ஆராதனை அவசியம் செய்கிறேன் அசுரகுரு. நான் எம்பெருமான் சிவனிடம் அசைக்க முடியாத வரதானத்தை அவசியம் பெறுகிறேன் அசுரகுரு. பிறகு இப்பொழுதே ஆராதனை செய்வதாக சங்கல்பம் செய்துவிடு. ஓம் நமச்சிவாய மந்திரத்தை விடாமல் உச்சரிக்க ஆரம்பித்து விடு. எம்பெருமான் உன் முன்னே வந்து நின்று உனக்கு வரம் அளிக்கும் வரை ஓயாதே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நிறுத்து மத்சராசூரா. ஒன்றை நினைவில் கொள். எம்பெருமான் நீ சொர்க்கத்தை அடைவதற்கு வரமளித்தவுடன் நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் தாரக்கின் மனைவி சாம்புகியையும் தாரக்கின் தாய் வராங்கியையும் சொர்க்கத்தை விட்டு உடனே வெளியேற்ற வேண்டும். ஏன் அப்படி செய்ய வேண்டும் அசுரகுரு? அவர்கள் இருவரும் அசுர பெண்களாக இருந்தும் எனது சிஷ்யன் தாரக்கிற்கு பயங்கர துரோகம் செய்து விட்டார்கள். அதன் தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். சிவன் கருணை கிடைத்ததும் குருதட்சணைக்கு பதிலாக அசுர வராங்கியையும் அசுர சாம்புகையையும் நான் சொர்க்கத்தை விட்டு அனுப்பிவிடுகிறேன். தாங்கள் என்னை சிவ ஆராதனை செய்ய ஆசீர்வதியுங்கள். உன் சிவ ஆராதனை முழுமையடையட்டும். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தேவிகளே, நீங்கள் இருவரும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் 2 அவதாரங்களின் ஆசிகளை பெற்றவர்கள். நீங்கள் இருவரும் சொர்க்கத்தின் சுகபோகிகள். நான் முழுமனதோடு தங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். தாங்கள் இருவரும் பயமில்லாமல், அதாவது தயக்கமில்லாமல் இங்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. நீங்கள் இருவரும் எங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டீர்கள் தாயே. நீங்கள் இருவரும் தாயே அல்ல, பிசாசுகள். நீங்கள் அசுர இனத்துக்கே எதிரிகள். தாய் என்று நம்பியிருந்த எங்களை ரஜத்புரியிலே விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் சொர்க்கத்திற்கு வந்து விட்டீர்கள். இது எப்படி நியாயம்? பெற்ற மகன்களை ஏமாற்றிய முதல் மாதா நீங்கள் தான். இன்று வரை தங்களை தாயாக எண்ணி இருந்தோம். இன்று தாய் என்ற பெயரையே நீங்கள் களங்கப்படுத்தி விட்டீர்கள். வெட்கப்படுகிறேன் தாய் என்று அழைப்பதற்கு. ஸ்ரீ மகாகணேசரின் பக்தி வாய்ந்த தேவிகளே, என்னவாயிற்று உங்கள் இருவருக்கும்? ஏன் இருவரும் இப்படி பயப்படுகிறீர்கள்? என் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லையே.
அங்கு யாருமே இல்லை. தாங்கள் இருவரும் யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள்? அங்கே என் பேரன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் எங்களை அழைக்கிறார்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. தேவிகளே, இங்கு யாரும் வரவும் இல்லை, என் கண்களுக்கு தென்படவும் இல்லை. நீங்களாக ஏதாவது கற்பனை செய்து கொண்டு வீணாக அஞ்சுகிறீர்கள். இருவரும் அங்கே நிற்கிறார்கள். அவர்களுக்கும் வரம் வேண்டுமா? அசுரமாதா திதி கூறிதான் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் எங்களை விடமாட்டார்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. தேவிகளே, இந்த சொர்க்கலோகத்தில் என் விருப்பமில்லாமல் எந்த ஒரு சக்திகளும் உள்ளே நுழைய முடியாது. நீங்கள் பயப்படாதீர்கள். ஒருவேளை இப்படி இருக்கலாமோ? தீய எண்ணம் கொண்ட மாதா திதியின் அறிவுரைப்படி அவர்கள் இருவரும் தங்களை அழைத்துச் செல்ல வந்திருப்பார்களோ? பகவான் சிவனால் மரணமடைந்திருப்பார்கள். இல்லை, ஒருவேளை அவர்கள் அற்பாயிலில் மரணமடைந்திருப்பதால் ஆவிகளாக வந்திருப்பார்களோ? இல்லை, இல்லை. அப்படி கூறாதீர்கள் பயாசுரா. மகா கணேசரின் கருணையால் தாரக் புத்திரர்கள் நன்றாக இருக்க வேண்டும். பகவான் சிவனின் கருணை அவர்களை உயிரோடு வைக்க வேண்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. தேவிகளே, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம் கஜானனன் கணேசரிடம் பக்தியோடு வரம் பெற்ற பிறகும் கூட தாங்கள் இருவரும் ஏன் இப்படி பயந்து கொள்கிறீர்கள்? 3 உலகத்தின் உயிர்களும் இந்த மோக மாயையை விட்டுவிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டும். ஆனால் பயாசுரா, அவர்கள் என் மகன்களாயிற்றே. என்னுடைய, உன்னுடைய, நம்முடைய, மற்றவருடைய மகன், தாய், இந்த அனைத்து உறவுகளையும் முதலில் மனதிலிருந்து எடுத்தெறியுங்கள். யாருக்கு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அருள் இருக்கிறதோ அவர்கள் மோகம், மாயை, அகங்காரம், பாவம், குரோதம் ஆகிய துர்குணங்களை விட்டொழிக்க வேண்டும். வரம் பெற்ற பயாசுரா, எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தந்ததுக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு இந்த மோக மாய பந்தத்திலிருந்து முக்தி கொடு. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. என் ஆராதனைக்குரிய மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் எப்பொழுதுமே மாயை என்ற பந்தத்தை அறுத்து விடுவார். விரும்பும் அனைத்தையும் விரும்பியபடி கிடைக்கச் செய்வார். இந்த பந்தத்திலிருந்து முக்தி அடைவதற்காக நீங்களும் என்னோடு சேர்ந்து மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதியுங்கள். இந்த ஆராதனையில் உங்கள் மனம் நிம்மதியடைந்துவிடும். மனதில் பயம், மோகம், மாயை எல்லாம் போய்விடும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. அவசியம் பயாசுரா. நாங்கள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையில் முழுமையாக ஈடுபட விரும்புகிறோம். அப்போது என்னோடு கூறுங்கள். ஓம் மகா கணேசாய நம. 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 மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் மந்திரத்தை உச்சரித்தவுடன் எங்களுக்குள் இருந்த எண்ணம் தன்னால் மறைந்து விட்டது பயாசுரா. இனி நாங்கள் எந்த பந்தத்திற்குள் மீண்டும் சிக்க மாட்டோம். தங்களுக்கு மிக்க நன்றி பயாசுரா, மிக்க நன்றி. நாங்கள் இருவரும் இதயபூர்வமாக ஆசீர்வாதம் அளிக்கிறோம். ஸ்ரீ கணேசரின் பாதத்தில் தங்களின் பக்தி எந்த காலமும் இருந்து கொண்டே இருக்கும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கஜானனா, சுக்ராச்சாரியாரின் ஆணையை கேட்டு அதன்படி இந்திரன் உடலில் இருந்து வந்த அசுரன் மஸ்ராசுரன் சிவ ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறார். ஆராதனை செய்வது சரி, ஆனால் இவனுக்கு தந்தை சிவனின் வரம் கிடைத்தால் என்ன ஆகும்? விளைவு சராசரத்திற்கே மோசமாக அமையுமே. அந்த பயங்கரமான முடிவை நாம் தடுத்தே ஆக வேண்டும். நம்
கைலாயம் சென்று மகாதேவனிடம் மஸ்ராசுரனுக்கு வரத்தை அளிக்க வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுதான் நல்லது கஜானனா. ஏனென்றால் மூல பண்டாரியான பகவான் சிவசங்கரன் தன் பக்தர்களுக்கு வரமளிப்பதற்கு சற்றும் தாமதப்படுத்த மாட்டார். தவம் இருப்பவர்களுக்கு தவத்திற்கான வரத்தை அளிப்பதில் தாமதப்படுத்துவது உசித்தமல்ல. இருந்தும் எம்பெருமான் அதிலும் மிக வேகமானவர். யார் தவம் இருந்தாலும் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எதையும் யோசிக்காமல் செய்து விடுவார். அதனால் தான் அவர் எம்பெருமானாக இருக்கிறார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தேவராஜா, நான் காண்கின்ற காட்சி தங்களுக்கும் தெரிகிறதா? இப்பொழுது அனைத்தையும் கவனிப்பது இந்திரனின் கடமை. என்னிடமிருந்து பிறந்த இந்த மஸ்ராசுரன் என்னிடமிருந்து சொர்க்கத்தை பெறுவதற்காக சிவனை ஆராதிக்கிறான். ஆமாம், இந்த துஷ்டனின் ஆராதனை நிறைவேறக்கூடாது தேவராஜா. நாம் இவனை இப்படியே விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் பயாசுரனிடம் தோல்வி கண்ட பிறகு நம்முடைய திவ்ய சக்திகள் அழிந்து விட்டது. வஜ்ராயுதத்தை பறிகொடுத்தது தேவராஜன் இந்திரனின் துர்பாக்கியம். வஜ்ராயுதம் என்னிடம் இல்லை. வஜ்ராயுதம் மட்டும் இருந்திருந்தால் இவனை இந்த கணமே இங்கிருந்து யமலோகத்திற்கு அனுப்பியிருப்பேன். தேவராஜா, இந்த துஷ்டனின் சிவாராதனை தடுப்பதை தவிர வேறு வழி இல்லையா? அந்த பயங்கர விளைவை தடுக்க ஒரே ஒரு உபாயம் இருக்கிறது. அது பகவான் சிவன் தான். கஜானனா, நீ சீக்கிரம் கைலாயத்திற்கு சென்று பகவான் சிவனிடம் பிரார்த்தனை செய்து கொள். இப்பொழுது நான் மோத்கட் அவதாரத்தின் தாய் தேவி அதிதியின் ஆசிரமத்திற்கு சென்று அங்கு நடக்கும் விஷயங்களை பார்த்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீ தாய் அதிதி ஆசிரமத்தில் இருப்பது மிகவும் அவசியமாகும். நான் கைலாயம் செல்கிறேன். இல்லை வர்ணதேவா, இல்லை. தேவமாதா அதிதியின் ஆசிரமத்திற்கு செல்வதில் லாபம் இல்லை. தேவராஜா, ஏன் நாம் கைலாயம் சென்று பகவான் சிவனிடம் கேட்கக்கூடாது இந்த துஷ்டனுக்கு வரம் தர வேண்டாம் என்று? அதிலும் லாபம் இல்லை பவன் தேவா. நாம் நம் வேண்டுகோளை எடுத்துக்கொண்டு மும்மூர்த்திகளாகிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரிடம் செல்லலாம். அதனால் நம் பிரார்த்தனை எதுவும் நிறைவேறாது. தேவராஜா, ராஜநீதி கூறுகிறது சங்கட சமயத்தில் தேவையில்லாமல் எதையும் செய்யக்கூடாது. தேவராஜன் இந்திரனுக்கு ராஜநீதியை பற்றி நீ சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை வர்ணதேவா. ராஜநீதி சிறுவர்கள் விளையாட்டல்ல. இதில் நாம் நம் புத்தியை பயன்படுத்த வேண்டும். ராஜநீதியில் வெற்றி பெறுவதற்கு பராக்கிரமம் அவசியம் தேவை. தோல்வி பெற்ற அதிதியின் மகன் இந்திரனின் பராக்கிரமம் இதன் முன் இல்லாது. ஏன் இவ்வளவு வேதனைப்படுகிறீர்கள் தேவராஜா? தன்னம்பிக்கை கொள்ளுங்கள். சுபசக்திகளின் கருணை நமக்கு நிச்சயம் கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும் சுபசக்திகளின் கருணை? எனக்கென்னமோ அவர்கள் நமக்கு உதவி செய்ய விரும்பவில்லை என்று தோன்றுகிறது. தேவராஜா, எத்தனை காலம் இவன் இப்படி தவம் செய்கிறானோ அத்தனை காலமும் நாம் இப்படியே அலைய வேண்டியதுதான். இவர்களை விலக்குவதற்காக சுபசக்திகளை நாம் மகிழ்வுறச் செய்ய வேண்டும். தேவராஜா, தாங்கள் பிடிவாதத்தை விட்டுவிடுங்கள். சீக்கிரம் எங்களோடு கைலாயத்திற்கு வாருங்கள். ஓம் நம சிவாய. பதி பரமேஸ்வரனுக்கு பணிவான வணக்கங்கள். வணங்குகிறேன் தாயே. அவரை கண்டு ஆச்சரியப்பட வேண்டாம் தாயே. இது யாரென்று தெரியவில்லையே. என் மகனைப் போலவே இருக்கிறானே. இதை பார்த்து ஆச்சரியப்படாமல் என்ன செய்ய? இந்த ஆச்சரியத்தின் காரணமே தாங்கள்தான் தாயே. நானா? ஆம் தாயே, தாங்கள் தானே எனக்கு ஆணையிட்டீர்கள். நான் கைலாயத்தை விட்டு செல்லக்கூடாது என்றீர்களே. தங்களின் ஆணையை கடைபிடிப்பதற்காக நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி கஜானனன் ஸ்ரீ கணேசை இங்கு கொண்டு வந்தேன். பக்தர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற இவரை அனுப்புவேன். இதற்கு தான் கூறுவார்கள் ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று. தங்களின் ஆணையை கேட்ட மாதிரியும் இருக்கும். இன்னொரு புறம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தர்களின் எண்ணத்தை நிறைவேற்றிய மாதிரியும் இருக்கும். இப்பொழுது என் மீது தங்களுக்கு கோபம் இல்லையே தாயே? நான் உன்னிடம் கூறினேன் அல்லவா தேவி பார்வதி, கௌரிபுத்திரன் கணேசன் கைலாயத்தை விட்டு செல்ல மாட்டேன் என்று. அதனால் இவனுடைய அவதாரமான இன்னொருவர் இவனுடைய காரியத்தை முழுமையடைய செய்வார். ஒன்று தெரியுமா தேவி, இம்முறை இவர் காரியத்தை செய்ய
ஒன்றல்ல 2 அவதாரங்கள் வந்திருக்கிறார்கள். 2 அவதாரமா? இன்னொன்று என்ன? அதற்கு இன்னும் பெயர் சூட்டவில்லை தேவி. தாய் இன்னும் குழந்தையை பார்க்கவே இல்லையே. சக்தி சொரூபமான தேவி பார்வதி தாங்கள் தங்களுடைய திவ்ய திருஷ்டியை பயன்படுத்தினால் கௌரிபுத்திரனுக்கு பதிலாக வந்திருக்கும் அவதாரம் யாரென்று தங்களால் அறிந்து கொள்ள முடியும். சாம்ப சதா சிவனுக்கு, ஸ்ரீ மகா கணேசருக்கு. எம்பெருமானே, என் சரீரத்திலிருந்து வந்த மசுராசுரன் அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் பேச்சை கேட்டு தங்களை நோக்கி ஆராதிக்கிறான். தேவராஜேந்திரா, ஆராதனை செய்வதற்கு ஜென்மம் எடுத்த ஒவ்வொரு உயிருக்கும் அதிகாரம் இருக்கிறது. மஸ்ராசுரனின் சிவ ஆராதனை கண்டதும் தாங்கள் ஏன் இத்தனை வருந்துகிறீர்கள்? சிவாராதனை செய்வதற்காக வருந்தவில்லை. அவன் விரும்பும் வரத்தை பெற்றால் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்று எண்ணித்தான் வருந்துகிறேன். எம்பெருமானே, தாங்கள் ஒருபோதும் துஷ்டன் மஸ்ராசுரனுக்கு வரமளிக்க கூடாது. அக்னிதேவா, மஸ்ராசுரன் இப்பொழுது துஷ்டன் அல்ல, சிவபக்தியில் மூழ்கிக் கொண்டிருக்கிறான். பக்தனை துஷ்டன் என்று கூறுவது இந்த சராசரத்தில் அனைத்தை விட பாவமான செயல் அல்லவா? மன்னியுங்கள் தாயே, மன்னியுங்கள். கவலையின் காரணமாக இப்படி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்துவிட்டது. என்னை மன்னியுங்கள் தாயே, என்னை மன்னியுங்கள். தேவாதிதேவன் பகவான் சிவனே, எங்கள் அறியாமையை விட்டுவிட்டு வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மசுராசுரனுக்கு வரம் தராதீர்கள். எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் சிவசங்கரா. மஸ்ராசுரனுக்கு வரமளிக்காதீர்கள். தாங்களே கூறுங்கள், நான் இவர்களுடைய வேண்டுதலை ஏற்கலாமா, ஏற்கக்கூடாதா? இல்லை இல்லை எம்பெருமானே, ஒருபோதும் கூடாது. அவனுக்கு வரம் அளித்தால் அனர்த்தமாகிவிடும். தேவராஜா, தாங்கள் தந்தையிடம் வேண்டுகோள் விடுக்க வந்தீர்களா, இல்லை ஆணையிட வந்தீர்களா? தவறு செய்வது அறியாதவர்களின் சுபாவம். மன்னிப்பது தங்கள் கடமை அல்லவா? நாங்கள் தேவர்கள் உங்களை தான் நம்பியிருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் தான் உதவ வேண்டும். உங்கள் கருணை எங்களுக்கு தேவை. கஜானன் கணேசா, இந்திரனிடமிருந்து வந்த மசராசுரனின் தவத்தை நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும். இப்பொழுது கௌரிபுத்திரன் கணேசனுக்கு அறிவுரை கூறி முடிவு செய்யுங்கள். நான் மசராசுரனுக்கு வரத்தை தரலாமா அல்லது கூடாதா என்று. அப்படியாகட்டும் தந்தையே. தாயே, தாங்கள் அவர்களுக்கு புரிய வைத்தீர்கள் என்றால். தேவராஜேந்திரா, இது கைலாயத்தில் மட்டுமல்ல, அனைத்து உலகத்திலும் எம்பெருமான் சிவனின் முடிவுதான் இறுதியானது. அதில் நான் என்ன செய்ய முடியும்? இதுதான் உன் கடைசி முடிவா கஜானனா? இல்லை, இந்த சராசரத்தில் எந்த ஒரு செயலுக்கும் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் நம் தந்தை எம்பெருமான் கையில் தான் உள்ளது. நம்மால் அவரிடம் வேண்டிக் கொள்ள மட்டும்தான் முடியும். பகவான் சிவனிடம் வேண்டிக் கொள்வதற்கு முன் நாம் நம் முடிவை பற்றி விவாதிக்க வேண்டும். முடிவு சரிதானா என்று தீர்மானிக்க வேண்டும். அதில் என்ன சந்தேகம் உனக்கு? நீ அதை பற்றி யோசிக்கவில்லை கஜானனா, நான் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நானும் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அந்த மஸ்ராசுரனுக்கு பகவான் சிவனிடமிருந்து வரம் கிடைத்தால் என்ன பயங்கர விளைவுகள் எல்லாம் ஏற்படும். ஒருவேளை அவனுக்கு வரம் கிடைக்கவில்லை என்றால் ஆராதனை தவம் புரிபவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்று வழக்கம் அதோடு முடிவடைந்து விடுமே. இப்பொழுது நாம் இதற்கு நல்ல உபாயத்தை தான் கண்டுபிடிக்க வேண்டும். வரம் கொடுத்த மாதிரியும் இருக்க வேண்டும், கொடுக்காததை போலவும் இருக்க வேண்டும். அப்படி ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். கௌரிபுத்ரா, நான் ஒரு உபாயத்தை கண்டுபிடித்து விட்டேன். அப்படி என்றால் என்னை விட நீ புத்திசாலியா? நம் இருவருக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. அந்த ரகசியத்தை உன் மூலம் தான் நானே கண்டுபிடித்தேன். நீதான் என் மனதில் இருக்கிறாயே. நாம் நம் முடிவை எம்பெருமான் சிவனிடம் சென்று கூறிவிடுவோம். வா, செல்லலாம். வா வா. தந்தையே, தங்களின் ஆணையின்படி நாங்கள் அனைவரின் துன்பமும் தீரும்படி நன்கு யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். மஸ்ராசுரனுக்கு
அசுராசுரனுக்கு தாங்கள் வரமளிக்க வேண்டாம். சாம்ப சதாசிவ கௌரி புத்திரன் மற்றும் கஜானனன் ஸ்ரீ கணேசனுக்கு எம்பெருமானே, கௌரி புத்திர ஸ்ரீ கணேசர் மற்றும் கஜானனன் ஸ்ரீ கணேசரும் எங்களது பிரார்த்தனையை கேட்டு எங்கள் மீது கருணை காட்டிவிட்டார்கள். அனைவரையும் வணங்குகிறேன். எங்களுக்கு உத்தரவு தாருங்கள் எம்பெருமானே. உங்கள் இருவரின் அறிவுரையை ஏற்று நான் மஸ்ராசுரனுக்கு வரத்தை தரப்போவதில்லை. ஆனால் மஸ்ராசுரன் ஒரு முழுமையான தவத்தை செய்திருக்கிறானே, அவனுக்கு என்ன பதில் கூறுவது? அதை பற்றி தானே கவலைப்படுகிறீர்கள்? தந்தையே, ஆனால் இவனுக்கு அந்த முடிவை நான் கூறப்போவதில்லை. தங்கள் தாய் பார்வதி கூறப் போகிறாள். உங்களின் இருவரின் முடிவும் சரியானதுதான். ஏனென்றால் உங்களின் சாதுரியத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் பகவான் சிவன் மஸ்ராசுரன் விஷயத்தில் உங்களையே முடிவெடுக்க சொன்னார். தாயே, தாங்கள் எங்கள் இருவரின் புத்திசாலித்தனத்தையும் முடிவையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? அப்பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம் தாருங்கள். என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. தாயே, கௌரி புத்திரன் அபயமுத்திரை ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டு தங்களிடம் பிரார்த்தனை செய்யவில்லை. அவர் மோதகத்திற்காகத்தான் பிரார்த்தனை செய்திருக்கிறார். தாயே, மோதகத்தின் ஆசீர்வாதம் என்னை விட கஜானனுக்கு தான் அதிகம் தேவை. ஏனென்றால் அவன் இன்று வரை தங்கள் கைகளால் செய்த மோதகத்தை அருந்தியதே இல்லை, அதன் சுவையையும் உணர்ந்ததில்லை. என் மூலம் அவன் மோதகத்தின் சுவையை பற்றி அறிந்ததும் அதை அருந்தியே தீர வேண்டும் என்று ஆவலுடன் இருக்கிறார். நான் உங்கள் இருவருக்கும் நிறைய மோதகம் செய்து தருகிறேன். என்னோடு வாருங்கள், உங்கள் இருவருக்குமே மோதகம் தருகிறேன். ஓம் நம சிவாய. 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 அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, தாங்கள் சீக்கிரம் வாருங்கள். பகவான் சிவனுக்கு ஆராதனை செய்து எனக்கு வரதானம் கிடைக்கவில்லை. தாங்கள் கூறியது பொய்யா? பகவான் சிவன் அசுரர்களின் தெய்வம் என்றீர்கள். சீக்கிரம் வாருங்கள் அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, எனக்கு வேறு மார்க்கம் காண்பியுங்கள். தங்களுக்கு என் குரல் கேட்கவில்லையா என்ன? தாங்கள் சிவ ஆராதனை செய்யும்படி எனக்கு அறிவுரை கூறி என்னை குழப்பினீர்களா? நீங்கள் அசுரர்களின் குரு அல்லவா? தாங்கள் என் நேரத்தை ஏன் வீணாக்கினீர்கள் அசுரகுரு? சீக்கிரம் வாருங்கள், எனக்கு பதில் கூறுங்கள் அசுரகுரு. சீக்கிரம் வாருங்கள் அசுரகுரு, சீக்கிரம் வாருங்கள். மத்சராசூரா, நீ என்னை அடிக்கடி அழைத்து என் சிவ ஆராதனையை ஏன் இப்படி கெடுக்கிறாய்? நான் அழைத்ததில் உங்களது சிவ ஆராதனை பாதிக்கப்பட்டு விட்டதா? அதனால் பரவாயில்லை அசுரகுரு. தாங்கள் எனக்கு செய்த காரியம் அசுர எதிரியை போலல்லவா உள்ளது? உன் வார்த்தையை அளந்து பேசு மத்சராசூரா. அசுர இனத்தின் உயர்வையே எண்ணி வாழும் அசுரகுரு சுக்கராச்சாரியாரை அசுர எதிரி என்று கூறும் தவறை செய்யாதே. தவறு நான் செய்யவில்லை, நீங்கள் செய்கிறீர்கள் சுக்கராச்சாரியாரே. சிவ ஆராதனை செய்யும்படி எனக்கு அறிவுரை கூறி என்னுடைய நேரத்தை வீணாக்கினீர்கள் அசுரகுரு. மத்சராசுரனுக்கு கோபம் வந்தால் அதன் விளைவு உங்களை அழித்துவிடும். துஷ்ட மத்சரா அசுரா, அசுரகுரு சுக்கராச்சாரியாரின் கோபத்தை பற்றி உனக்கு தெரியாதா? உனக்கு இங்கு நீண்ட காலம் உயிர் வாழ விருப்பமில்லையா என்ன? மரணம் அடைய போவது தாங்கள் தான் அசுரகுரு. அசுரர்கள் தத்தர்களின் நம்பிக்கை வீணாக்கி விட்டீர்கள் அசுரகுரு. சிவ ஆராதனை செய்யும்படி அறிவுரை கூறி அசுரர்களை குழப்பி வருகிறீர்கள். சிவ 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 சிவ.
எம்பெருமான் சிவன் அசுர இனத்தின் உயர்வை கருதுபவர். அவர் அசுர இனத்தின் மீது தனி கருணையுடையவர். பிறகு ஏன் உங்கள் கடவுள் எனக்கு கருணை காட்டவில்லை? நீ உண்மையான மனதோடு சிவ ஆராதனை செய்யாமல் இருந்திருக்கலாம். இல்லை அசுரகுரு, என் முழு மனதையும் சமர்ப்பித்துத்தான் நான் சிவ ஆராதனை செய்தேன். ஆனால் பகவான் சிவன் எனக்கு வரதானம் அளிக்கவில்லை. இது உங்களின் சதி வேலையாக இருந்தால் நான் உங்களை விடப்போவதில்லை. மத்சராசுரா, நீ தேவராஜனின் உடலில் இருந்து வந்தவன் அல்லவா? அதனால் உன்னுடைய புத்தியும் அவனை போல் குழம்பியிருக்கிறது. அசுரகுரு சுக்ராச்சாரியார் யாருக்கும் சிவபக்தியை பற்றி அறிவுரை கூறும் பொழுது குழப்ப மாட்டார். உண்மையிலேயே நீ சிவபெருமானை நோக்கி முழு மனதோடு ஆராதித்திருந்தால் அவர் நிச்சயம் உனக்கு கருணை புரிந்திருப்பார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை அசுரகுரு. தாங்கள் எனக்கு சதி செய்யவில்லை என்றால் அசுரர்களின் தெய்வமான பகவான் சிவன் ஏன் எனக்கு வரமளிக்கவில்லை? சீக்கிரம் எனக்கு மார்க்கம் காட்டுங்கள் அசுரகுரு. மத்சராசூரா, நீ மீண்டும் ஒருமுறை முழு மனதுடன் சிவனை நோக்கி ஆராதி. திரும்பவும் ஆராதனை செய்து வரதானம் கிடைக்கவில்லை என்றால் அப்பொழுது நான் உன்னை கைலாயத்திற்கே அழைத்துச் செல்கிறேன். தங்களுக்கு நன்றி அசுரகுரு. இந்த மத்சராசுரன் தங்களையே சந்தேகித்து விட்டான். என்னை மன்னித்து விடுங்கள் அசுரகுரு. நான் மீண்டும் ஒருமுறை முழுமையாக சிவ ஆராதனையில் ஈடுபடுகிறேன். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். எம்பெருமான் சிவன் உன் ஆராதனையை முழுமையடைய செய்வார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஆளுக்கு ஒரு திசை பார்த்து அமர்ந்து கொண்டிருந்தால் எதுவும் நடக்கப் போவதில்லை. இதற்கு காரணம் நீங்கள்தான் அசுரமாதா. தங்கள் பிடிவாதத்தின் காரணமாக எங்களது சிவ ஆராதனையை தடுத்து விட்டீர்கள். எத்தனையோ காலங்களாக சிவ ஆராதனையை செய்த பிறகும் கூட உங்களுக்கு என்ன கிடைத்தது? நான் உங்கள் சிவ ஆராதனையை நிறுத்தி நல்லதுதான் செய்திருக்கிறேன். தாங்கள் அந்த காரியத்தை செய்யலாமே. எங்களுக்கு ஒரு சந்தேகம் அசுரமாதா. தாங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது முழுமையடைவதில்லையே. அதிகமாக பேசி அவமரியாதை செய்யும் காரியத்தை செய்யாதே கமலாக்ஷ். அசுரமாதா செய்யும் எந்த ஒரு காரியமும் உசிதமான காரியம்தான். பிரம்ம ஆராதனை செய்ய சொல்லும் பொழுது அதுதான் உசிதம் என்று கூறினீர்கள். ஆனால் எங்கள் பிரம்ம ஆராதனை முழுமையடையவில்லை. எந்த சிவபக்தியில் எங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதையும் உங்கள் அறிவுரையின் காரணமாக விட்டுவிட்டோம். இப்பொழுது எங்களை காக்க சிவனும் இல்லை. நிச்சயம் நாங்கள் மரணமடைய போகிறோம். நீங்கள் கோழையாக இருப்பதை விட இறப்பதே மேல். நீங்கள் அசுர இனத்திற்கே களங்கம். அசுரன் என்ற பெயரை கொண்ட கையாலாகாதவர்கள். இன்று வரை நான் உங்களைப் போல் கோழைகளை எங்குமே பார்த்தது கிடையாது. உங்கள் இருவரிடம் உங்கள் தந்தையின் குணம் ஒன்று கூட இல்லவே இல்லை. அது எங்கள் குற்றமில்லை அசுரமாதா. தங்களுக்கு பிடித்த பிரம்மதேவன் தான் எங்களுக்கு இப்படி முழுமையடையாத வரத்தை அளித்தார். வரத்தை அவர் அளிக்கவில்லை, நீங்கள் கேட்டீர்கள். தேவையில்லாத வரத்தை கேட்டால் அதன் பலனும் தேவையில்லாமல் தான் இருக்கும். நீங்களே பயந்தவர்கள். உங்களால் என்ன செய்ய முடியும்? எங்களை அப்படி கூறாதீர்கள் அசுரமாதா. எங்கள் வழியில் விளையாட்டு காட்டிய நல்ல தெய்வங்களை உங்களுக்கு பிடித்த பிரம்மதேவர் துண்டு துண்டாக்கி தூக்கி எறிந்து விட்டார். இப்பொழுது நாங்கள் வருந்துகிறோம். நீங்கள் அப்பொழுதே வருந்தி இருக்க வேண்டும். சென்று உங்களை தோற்கடித்த பொழுதே பயாசுரன் முன்பாவது உங்கள் வீரத்தை காண்பியுங்களேன். யோசித்தே உங்கள் நேரத்தை வீணாக்கி விட்டீர்கள். ஏன் மூர்க்கர்களே? என்னுடைய பரமபிதா பிரம்மா உங்களுக்கு யாராலும் அழிக்க முடியாத வரத்தையும் தான் அளித்தார். சிவ ஆராதனை மட்டும் செய்து கொண்டு இதுவரை நீங்கள் பயங்கரமான வீரம் வாய்ந்த பயங்கர அசுர சக்தியை பயன்படுத்தவே இல்லை. என் ஆணையை கேளுங்கள். இப்பொழுதாவது நீங்கள் உங்கள் பயங்கர அசுர சக்தியை கொண்டு என்னை இந்த சிறையிலிருந்து வெளியில் அனுப்புங்கள். இது சிறை வாழ்க்கை அல்ல அசுரமாதா. வரதானம் மூலம் பெற்ற வஜத்புரி இது. இங்கு நம் அனைவருக்கும் சராசரத்தின் அனைத்து சுகங்களும் கிடைக்கும். சராசரத்தையே பார்க்காதவர்களுக்கு சராசர சுகம்? அறிவில்லாதவர்களே,
இந்த சராசரத்தையே என் காலடியில் விழ வைப்பதுதான் என் நோக்கம். அதற்கு உங்களைப் போன்ற கோழைகளோடு இருந்தால் என்னுடைய எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. தாங்கள் எங்களை கோழைகள் என்று அவ்வப்பொழுது கூறி அவமானப்படுத்துகிறீர்கள் அசுரமாதா. நீங்கள் இருவரும் அவமானப்படத்தான் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் இன்று வரை உங்கள் பராக்கிரமத்தை காண்பிக்கவோ அல்லது உங்கள் வரதானத்தை பயன்படுத்தவோ எதுவும் செய்யவில்லையே. அவகாசம் தாருங்கள். எங்கள் பராக்கிரமத்தால் சராசரத்தையே உங்கள் காலடியில் வைக்கிறோம். அந்த அவகாசம் உங்கள் வாயிலில் கை கட்டி வந்து நிற்குமா என்ன? நீங்கள் கோழைகள்தான். இப்பொழுதும் கோழைகள், எப்பொழுதும் கோழைகள். உங்கள் இருவருக்கும் உங்கள் தந்தையின் குணமே அல்ல, உங்கள் தாய் சுயநலவாதியின் குணம்தான். அவள்தான் உங்களை இந்த சிறையில் அடைத்து அவள் மட்டும் சொர்க்கத்தை அனுபவிக்க சென்று விட்டாள். அந்த குற்றவாளி தாங்கள்தான். உங்களோடு சேர்ந்து நாங்களும் சங்கடத்தை அனுபவித்து வருகிறோம். என் தாயும் பாட்டியும் அங்கு சென்றது நல்லதுதான். அறிவில்லாமல் பேசுகிறாய். வெட்கமாக இல்லை உனக்கு? உன் கோழைத்தனத்தையும் மூர்க்கத்தனத்தையும் என் மீது சுமத்துகிறாயா? நீங்கள் உங்கள் வரம் பெற்ற சக்தியை பயன்படுத்தி என்னை இந்த சிறையை விட்டு வெளியே அனுப்பினால் நான் உங்கள் இருவரையும் தாரக்கின் மகன்கள் என்று ஏற்பேன். ஆகட்டும் அசுரமாதா, தாங்கள் கூறியபடி எங்கள் அசுர சக்தியை பயன்படுத்தி இந்த ரஜத்புரியை விட்டு வெளியே சென்று வெற்றி காண்கிறோம். வா சகோதரா. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரந்தேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரந்தேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. மகனை பிரிந்த வேதனையா தேவி அதிதி? தைரியமாக இரு. முகட்கட் இத்தனை நாள் நம்மோடுதானே இருந்தான். அவனை மீண்டும் அடைய மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆணையை நாம் ஏற்க வேண்டும் தேவி அதிதி. அதுதான் நம் அனைவருக்குமே நல்லது. இல்லை சுவாமி, என்னால் மகத்கட்டின் பிரிவை ஏற்க முடியாது சுவாமி. ஏனோ தெரியவில்லை, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் என் உயிரோடு ஏன் விளையாடுகிறாரோ தெரியவில்லை. உயிரோடு விளையாடுகிறாரா? ஆம் சுவாமி. பாலகனாக வந்து அவன் விளையாடியதை என்னால் மறக்க முடியாது. என்னால் வேதனை தாங்க முடியவில்லை. நீங்கள் என் பேச்சை கேட்டால் நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? அவசியம் தேவி. சுவாமி, தாங்கள் என்னை பார்வதியிடம் கைலாயத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். அவர்கள் காலடியில் அமர்ந்து கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசரின் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என் மனதிற்கு சாந்தி கிடைக்கும். அப்படி செய்வது உசிதமல்ல தேவி அதிதி. பகவான் சிவன், தாய் பார்வதியினுடைய ஆணை இல்லாமல் நாம் கைலாயம் செல்வதை பற்றி எண்ணவே கூடாது. வணங்குகிறேன் தந்தையே, வணங்குகிறேன் தாயே.
தாங்கள் இருவரும் கைலாயம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் கௌரி புத்திரனின் இன்னொரு ரூபம். தங்களோடு இனி நான் நேரடியாகவும் மறைந்தும் எப்பொழுதும் இங்கேயே வசிக்க வந்துள்ளேன். கௌரி புத்ரா, நான் உனக்காக தான் காத்திருக்கிறேன் கஜானனா. உன் மனதில் இருப்பது என்னவென்று எனக்கு நன்றாகவே தெரிகிறது. அப்பொழுதே என் கவலைக்கு பதில் கூற வேண்டும் அல்லவா? ஆம் கௌரி புத்ரா, அந்த கவலை தான் என்னையும் குழப்பி இருக்கிறது. உன்னை போலதான் இப்பொழுது நானும் இருக்கிறேன். மெதுவாக பேசு கஜானனா, இல்லை என்றால் தாய் பார்வதி எழுந்து விடுவார். வா. கஜானனா, கௌரி புத்ரா, நான் உன்னுடைய யோசனையின்படி ரஜத்புரிக்கு சென்று மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதித்து வந்த 2 அசுர மாதாக்களையும் தேவி சாம்புகியையும் தேவி வராங்கியையும் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டேன். இது உனக்கு தெரியும் அல்லவா? உனக்கு தெரிந்தது எல்லாமே கஜானனா எனக்கும் தெரியும். பிறகு ஏன் என்னிடம் கேட்கிறாய்? நாம் இருவரும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஒரே மாதிரியான அவதாரம் தானே. ஆனாலும் கௌரி புத்ரா, நான் ரஜத்புரியில் தாரக புத்திரர்களின் தீய நேரத்தை பார்த்தேன். அவர்கள் இருவரும் பிரம்மா அளித்த வரத்தை வீணாக்கி விட்டார்கள். அதோடு நீ என்ன யோசிக்கிறாய்? பிரம்மதேவன் அவர்களுக்கு அளித்த வரத்தின்படி தாரக் புத்திரர்களின் முடிவு பகவான் சிவனின் கரத்தால் என்றுதானே. பிறகு ஏன் நடைபெறவில்லை? அதை தானே யோசிக்கிறாய். இந்த விஷயத்தை தவிர என் மனதில் வேறு ஒரு விஷயமும் வந்தது. இன்னொரு விஷயம் என்ன கஜானனா? உண்மையை கூற வேண்டும் என்றால் தாரக் புத்திரர்களின் நிலையை எண்ணி எனக்கு கவலைதான் வந்தது. அசுரர்களின் தெய்வம் பகவான் சிவனுடைய மகன் கஜானனன் தர்த்த அசுரர்களை கண்டு இரக்கம் கொள்வது சுபாவம் தானே. இது பரிகாசம் செய்யும் சமயம் அல்ல கௌரி புத்ரா. தாரக் புத்திரர்களின் தீய நேரத்தை பார்த்து என் மனம் வருத்தப்படுகிறது. அவர்கள் சிவனை நோக்கியும் வழிபடவில்லை, அதே போல் பிரம்மனை நோக்கியும் வழிபடவில்லை. அசுரமாதா தீதி அவர்களை நன்றாக குழப்பி விட்டார். குழம்புபவர்கள் கருணைக்குரியவர்கள் அல்ல கஜானனா. இதில் அவர்கள் மேல் என்ன தவறு இருக்கிறது கௌரி புத்ரா? அவர்கள் முன்பே வரதானத்தின் மூலம் சுகபோகங்களை அனுபவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அவர்களது திரிபுரம் அவர்களை பத்திரமாக பாதுகாத்து வருகிறது. யார் எதிர்த்து வந்தாலும் அவர்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. தாரக் புத்திரர்களின் நிலையை எண்ணி நீ கவலைப்பட்டது உசிதம்தான் கஜானனா. இப்பொழுது அவர்கள் வாழ்க்கைக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அவர்கள் இருவரும் கருணைக்குரியவர்கள் தான். நாம் அவர்கள் இருவருக்காக மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வேண்டி அவர்களை காப்பாற்றியே ஆக வேண்டும். ஏன் அப்படி பார்க்கிறாய் கௌரி புத்ரா? நான் உன்னை பார்க்கவில்லை, யோசிக்கிறேன் கஜானனா. என்ன? இதைத்தான் நம் தாரக் புத்திரர்களின் வாழ்க்கையை எண்ணி வருத்தப்படுவதா, இல்லை முக்தி தருவதா? முக்தி தருவதா? என்ன கூற வருகிறாய் கௌரி புத்ரா? நான் உண்மையை தான் கூறுகிறேன். அவர்கள் முக்தி அடைய அவர்கள் இருவரும் இன்னும் தீய செயல்களை செய்திருக்க வேண்டுமே. இந்த உண்மையை பற்றி உனக்கு நன்றாகவே தெரிந்திருக்குமே கஜானனா. பகவான் சிவனின் கரத்தால் எந்த உயிர் வதம் செய்யப்படுகிறதோ அதற்கு துர்கதி கிடைக்காது, அதற்கு முக்தி தான் கிடைக்கும். பகவான் சிவனின் இந்த கைலாயத்தில் அவர்களுக்கென்று ஒரு இடம் கிடைக்கும். அதனால் பிரம்மா அவர்களுக்கு அளித்த வரத்தின்படி தாரக் புத்திரர்கள் இருந்தாலும் நிச்சயம் அவர்கள் துர்கதி அடையாமல் முக்தி பெறுவதற்கான மார்க்கத்தை நாம் தேட வேண்டும். என்ன அந்த மார்க்கம்? தாய் பார்வதியே தாங்களா? ஏன் நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் நடுவே வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது தாயே? எங்களுக்கு நன்றாகவே தெரியும் எங்கள் மனதில் இருக்கும் எந்த ரகசியத்தையும் தங்களிடம் மறைக்க முடியாது என்று. தாங்கள் தான் அனைத்தையும் அறிந்தவராயிற்றே. இருந்தும் 3 லோகத்தில் இருக்கும் உயிர்களின்
சுக துக்கங்களுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. ஏனென்றால் நீங்கள் ஜெகதாம்பாள் ஆயிற்றே. எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் சாதுரிய பேச்சால் யார் என்று கூற மழுப்புகிறீர்கள். சாதுரியமாக பேசவில்லை தாயே, உண்மையைதான் கூறுகிறேன். உங்களுடைய உண்மை என் கேள்விக்கு பதில் அல்ல. முதலில் என் கேள்விக்கு பதில் கூறு. தாரக் புத்திரர்களின் முக்திக்கு மார்க்கம் என்ன? தாயே, தாரக புத்திரர்களின் முக்திக்கான மார்க்கம் சுலபமானது, சாதாரணமானது. அவர்களை நம் வழியில் இருந்து விலக்கிவிட வேண்டும். இந்த மார்க்கம் உசிதமா இல்லை இல்லையா? இதன் இறுதி முடிவை பகவான் சிவனே செய்யட்டும். என்ன மாதா? பதி பரமேஸ்வரனுக்கு என் பணிவான வணக்கங்கள். கண்ணை திறவுங்கள் சுவாமி. விநாயகன் என்ன கூறினான் கௌரிபுத்திரா? விநாயகன் யார்? உனக்கு விநாயகனை தெரியாதா தேவி? தெரியாது, எனக்கு யாரையும் தெரியாது. விநாயகனை தெரியவில்லை என்கிறாய். நீ அவனை பார்த்த உடனேயே கண நேரத்தில் தெரிந்துவிடும். என்ன கௌரிபுத்திரா? அந்த முடிவையும் தாங்கள் தான் எடுக்க வேண்டும் தந்தையே. ஓம் நம சிவாய். வணங்குகிறேன் தாயே பார்வதி. தங்களுக்கு என்னை தெரியும் தாயே. என்னை தெரியவில்லையா என்ன? தாங்கள் அகத்தில் தடவிய மஞ்சள் தோளில் இருந்து புத்திரனை உருவாக்கி உயிர் கொடுத்தீர்களே. தாயே, சிவனின் விருப்பத்தால் நான் தங்களை விட்டு விலகி இருந்தேன். இன்று சிவனின் விருப்பப்படி நான் தங்கள் அருகில் வந்து விட்டேன். நீ என்னை விட்டு செல்ல மாட்டாயே. அதுவும் சிவனின் விருப்பப்படித்தான் முடிவு செய்ய வேண்டும் தாயே. எனக்கு இடும் ஆணை என்ன மகாதேவா? விநாயகா, நீ ஒரு முக்கியமான நோக்கத்தோடு தானே வெளியே வந்திருக்கிறாய். மகா கணேசரின் கருணையினால் அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேற வேண்டும் என்பது என் எண்ணம். நீ கைலாயத்திலேயே இரு. இருந்தும் செல்வதற்கு முன்னால் கஜானனுக்கும் கௌரிபுத்திரனுக்கும் அவசியம் அறிவுரை கூறிச் செல். ஏதாவது கூற விரும்புகிறாயா விநாயகா? கூற விரும்பவில்லை, பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன் தந்தையே. என்ன கூறு? கைலாயத்திற்கு வருவதற்கு முன்பே என் தாய் கைகளால் செய்த அந்த அருமையான மோதகத்தை உண்ண வேண்டும் என்று எண்ணியே வந்தேன். தாயே, தங்கள் மோதகத்தின் சுவை அவ்வப்பொழுது என் மூக்கின் அருகே வருவது போலவே எனக்கு இருக்கிறது. தருகிறீர்களா? அவசியம் தருகிறேன். உனக்கில்லாமல் வேறு யாருக்கு? என் திவ்ய சக்தியால் என் கரங்களால் செய்த மோதகம் உன்னை தேடி வந்துவிடும். வணங்குகிறேன் தந்தையே. வணங்குகிறேன் தாயே. வணங்குகிறேன் தாயே. சுவாமி, இந்த ரகசியம் எனக்கு விளங்கவில்லையே. ரகசியம் என்ன தேவி? எல்லாம் வெளிப்படைதானே. அனைத்தும் நீ அறிந்ததுதானே. சுவாமி, விநாயகன் வெளியே வரவேண்டிய அவசியம் என்ன? அவன் வந்ததும் அவனை எங்கே அனுப்பிவிட்டீர்கள்? தேவி பார்வதி, இப்பொழுது கேள்வி கேட்பதை நிறுத்திவிடு. எது நடக்குமோ அதை யாரும் மறைக்கப் போவதில்லை. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, என் பொறுமையை சோதிக்காதீர்கள். நான் சிவபக்தியில் ஈடுபட முடியாது. இனியும் நான் சிவபக்தியில் ஈடுபட்டால் நான் பைத்தியமாகி விடுவேன். பைத்தியம். என்னை பைத்தியமாக்கி பார்க்க விரும்புகிறீர்களா? சீக்கிரம் வந்து விடுங்கள் அசுரகுரு. மத்சராசுரா, நீ என்னை அடிக்கடி அழைத்து என் சிவ ஆராதனை ஏன் இப்படி கெடுக்கிறாய்? நீ என்னை இப்படி அழைப்பதனால் சிவனின் பூஜையில் என் மனம் ஈடுபடவில்லை. என் மனம் நிலை தடுமாறுகிறது. நீ சிவ ஆராதனை செய்யவில்லை என்றால் சமுத்திரத்தில் மூழ்கி பாதாளத்துக்கு சென்று விடுவாய். அசுரகுரு, என்னை காப்பாற்றுங்கள். என்னால் சிவ ஆராதனை செய்ய முடியவில்லை. என் பேச்சை புரிந்து கொள்ளுங்கள். அசுரர்களின் தெய்வமான சிவன் கடுமையாக இருக்கிறார். இத்தனை காலம் தவம் இருந்தும் எனக்கு வரமே தரவில்லை. மூர்க்கா மஸ்கராசூரா, உன் மனம் முழுமையாக ஆராதனையில் ஈடுபடவில்லை என்றால், தேவாதி தேவன் பகவானிடம் முழுமையாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் உனக்கு எப்படி வரதானம் கிடைக்கும்? மூர்க்கத்தனத்தை விட்டு சிவன் கருணையை பெற்றுவிடும் மஸ்கராசூரா. இருந்தும் அசுரகுரு, தாங்கள் இவ்வளவு சுயநலவாதியா? இந்த சராசரத்தில் உள்ள அனைவரையும் சிவபக்தி என்ற இருளில் ஏன் இப்படி தள்ளுகிறீர்கள்? சிவன் உடல் முழுவதும் விபூதியை அணிந்தவர், விசித்திர மாலைகளை அணிந்த வைராகி. அவர் மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்தவர், விசித்திர வேஷதாரி. இடுகாட்டின் சாம்பலை அணிந்தவர், பயங்கரமான பாம்பை கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டவர். சிவன் என்றுதான் பெயர். அவரிடம் என்ன இருக்கிறது? திரிசூலம், உடுக்கையை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் யாருக்கு என்ன வரம் அளிக்க முடியும் சுக்ராச்சாரியாரே? நீ யார் துஷ்ட பாலகா? மகாதேவன் சிவபெருமானியே இந்த அளவுக்கு நிந்தனை செய்கிறாய். அவர் கோபத்துக்கு ஆளாக போகிறாய் நீ. சிவனின் கோபம் என்னை ஒன்றும் செய்யாது. கோபம் கொண்டால் கூட உங்கள் சிவனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. சுக்ராச்சாரியாரே, வேறு யாரிடமாவது கூறுங்கள். அவர்கள் இவருக்கு பயப்படுவார்கள். அந்த விசித்திர வேஷதாரி பூத பிசாசுகளோடு நடனமாடி கொண்டிருப்பவர், நரகணங்களை கொண்டு சுடலையில் வசித்திருக்கும் சிவனை கண்டா நான் பயப்படுவேன். அவர்தான் உலகத்தை கண்டு பயந்து கடைசியில் அனைவரும் செல்லும் இடுகாட்டிற்கு சென்று விட்டார். துஷ்டா, நல்ல எண்ணமே உனக்கு கிடையாதா பாலகா? சிவநிந்தனை ஒரு வார்த்தை இனி நான் கேட்டால் கூட உன்னை நான் இந்த சனமே என் சாபத்தின் மூலமாக உன்னை பஸ்பமாக்கி விடுவேன். ஹர ஹர மகாதேவா. பார்த்தீர்களா? சிவன் பேரை எடுத்த உடனே என்னை உங்களால் பஸ்பமாக்க முடியவில்லையே சுக்ராச்சாரியாரே. உங்கள் சாபமும் தவ ஜலமும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. நான் தவம் செய்யும் இந்த தண்டத்திலிருந்து உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. உங்கள் பக்தி உண்மையானதாக இருந்தால் இப்பொழுது என்னை நோக்கி எரிந்த தண்டம் இப்படி உங்களை நோக்கி திரும்பி வந்திருக்குமா என்ன? தாங்கள் சக்தி பழிக்கவில்லை. அனைத்து சிவபக்தர்களும் சுயநலவாதிகள். அவர்களுக்கு வரத்தை அளிக்கும் சிவன். துஷ்ட பாலகா, அகங்காரம் உன் தலையில் ஏறிவிட்டது. உன்னை சிவன் கோபத்திலிருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. நீ சிவனை இனி ஒரு வார்த்தை குறையாக பேசினாலும் உங்களால் மட்டும் என்ன, உங்கள் சிவன் கூட என்னை எதுவும் செய்ய முடியாது, தெரிந்து கொள்ளுங்கள். அசுரகுரு, தாங்கள் மட்டுமல்ல, தங்கள் அனைத்து சீடர்களும் தானவர்கள், அசுரர்கள் சுயநலத்திற்காகவே சிவனை வணங்குகிறீர்கள். இல்லை, இது அசத்தியம். இது சத்தியம்தான் அசுரகுரு சுக்ராச்சாரியாரே. உங்களை போன்ற சிவ பக்தர்கள் வரதானத்தை பெறுவதற்காக சுயநலமாக இருக்கிறீர்கள். தங்கள் சிவபக்தியை விட்டுவிடுங்கள். நீ சிவ நிந்தனை மட்டுமல்ல, துஷ்டன், அகம் பிடித்தவன், பொய் கூறுபவன். சிவபக்தியில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து அசுரர்களும் உண்மையானவர்கள். நான் இதை நிரூபித்து காட்டுகிறேன் அசுரகுரு. தர்த்தர்கள், தானவர்கள், அசுரர்கள் சிவனின் பக்திக்காக அல்ல, சுயநலத்திற்காகத்தான் வணங்குகிறார்கள். உன்னால் அசுரதான இனத்திலிருந்து ஒரு சுயநலவாதியை கூட காண்பிக்க முடியாது. நான் சவால் விடுகிறேன். நான் தங்களின் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் அசுரகுரு. தாங்கள் ஒன்றைத்தானே கேட்கிறீர்கள். நான் 3 அசுரர்களின் சுயநலத்தை ஒரே நேரத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
3 அசுரர்களா? நீ தாரக் புத்திரர்களை பற்றி கூறவில்லையே. தாங்கள் சுயநலமாக இருந்தாலும் யூகத்தில் ஒருபோதும் தவறு செய்ததில்லை அசுரகுரு. நான் அவர்களை பற்றி தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். தாங்கள் அவ்வப்போது அவர்களிடம் சிவபக்தியை பற்றி கூறுகிறீர்கள். அவர்கள் பிறவியிலேயே சுயநலவாதிகள். சிவ ஆராதனையில் இதுவரை அவர்கள் பலன் பெறவில்லை, பெறவும் போவதில்லை. நான் அவர்களை சிவபக்தி எனும் பிரம்மையிலிருந்து விடுவிக்கப் போகிறேன். அவர்களும் சிவனை நிந்தனை செய்வார்கள். நீ என்ன வேண்டுமானாலும் முயற்சி செய் பாலகா. ஆனால் ஒருமுறை சிவபக்தியின் மார்க்கத்தில் சென்றவர்கள் யாராக இருந்தாலும் ஒருபோதும் சிவபக்தியை விடமாட்டார்கள். எனக்கு தாரக புத்திரர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. தங்கள் நம்பிக்கை வீணாகாமல் இருக்கலாம், ஆனால் சிவபக்தி வீணாக போகிறது. சிவ 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 சிவ. என்னுடைய நம்பிக்கை என்றும் வீண் போகாது. என் நம்பிக்கை வீண் போனால் அதற்கு முன்பே பகவான் சிவன் அவர்களை நிச்சயம் தண்டித்து விடுவான். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் சுக்ராச்சாரியாரே. நான் தான் சவாலுக்கு தயார் என்கிறேனே. தாரக் புத்திரர்களிடம் இப்பொழுது செல்ல போகிறேன். மஸ்கராசூரா, இப்பொழுது நான் உன்னை பகவான் சிவனிடம் அழைத்துச் செல்ல போகிறேன். உனக்கு வரத்தையும் வாங்கித் தரப் போகிறேன். அவர் தருவாரா அசுரகுரு? அசுரகுரு சுக்ராச்சாரியார் பேச்சில் சந்தேகம் கொள்ளாதே மூர்க்கா. நான் உனக்கு வரம் பெற்று தருவதோடு அந்த துடுக்கான பாலகனை பற்றி கூறி அவனை பஸ்மமாக்கச் சொல்ல போகிறேன். ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரந்தேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகா கணேசாய ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. என் சரீரத்திலிருந்து வந்தவனே மசராசுரா, அசுரகுரு சுக்ராச்சாரியாரிடமிருந்து கற்றுக்கொண்டு சொர்க்காதிபதியாக விரும்புகிறாயா? அதற்கு ஒருபோதும் நான் உன்னை விடமாட்டேன். ஹரஹர மகாதேவா. அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, என்னிடமிருந்து வந்த இவனை அழைத்துக் கொண்டு எங்கு செல்கிறீர்கள்? உன்னுடைய கேள்விக்கு பதில் கூற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இந்திரா. உங்களிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் செய்யும் காரியத்தின் காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நீ வேண்டி கேட்பதனால் கூறுகிறேன். ஒன்றை நீ தெரிந்து கொள் இந்திரா. நான் மஸ்கராசூரனுக்கு சிவனிடம் வரம் வாங்கி தரப் போகிறேன். 3 லோகத்திற்கும் அதிபதியாக்கப் போகிறேன். உன் தேவர்களை அடிமையாக்கப் போகிறேன். பகவான் சிவனின் கருணை நிச்சயம் எனக்கு உண்டு. தங்களின் இந்த முயற்சி முழுமையடையுமா அசுரகுரு? ஏன், என் சிவபக்தியின் மீது உனக்கு சந்தேகமா என்ன? பிரச்சனை சந்தேகமில்லை அசுரகுரு. முடிவை எப்பொழுதே சிவபெருமான் எடுத்திருப்பார் என்பதுதான் பிரச்சனை. என்ன முடிவு? நான் சிவபெருமானிடம் முன்பே வேண்டிக் கொண்டு விட்டேன், துஷ்ட மசுராசுரனுக்கு வரதானம் தர வேண்டாம் என்று. துஷ்டா, கோழையே, சக்தி இல்லாத இந்திரா, நீ தேவாதி தேவன் சிவனிடம் என்ன வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்து கொள். ஆனால் எம்பெருமான் உன் பிரார்த்தனையை கேட்க மாட்டார். அசுரர்களின் தெய்வம் அவர், என் ஆராதனைக்குரியவர். பகவான் சிவன் என் பேச்சை கேட்டு மஸ்கராசூரனுக்கு நிச்சயம் வரமளிப்பார். அசுரகுரு, பகவான் சிவனின் சுபாவம் நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அவர் ஒருமுறை முடிவு செய்துவிட்டால் வேறு யார் வேண்டினாலும் தன் முடிவை மாற்ற மாட்டார். உங்கள் நன்மைக்காக கூறுகிறேன் அசுரகுரு, மசுராசுரனை அழைத்துக் கொண்டு திரும்பச் சென்று விடுங்கள். இவனை கைலாயம் அழைத்துச் சென்று எந்த லாபமும் இல்லை. நீ எனக்கு அறிவுரை கூறும் தவறை செய்யாதே இந்திரா. உனக்கு என் தவசக்தியை பற்றி மிக நன்றாகவே தெரியும். நான் உன்னை இந்த கணமே இந்த தவநீரின் மூலம் உன்னை பஸ்மமாக்கி விடுவேன். எச்சரிக்கிறேன் அசுரகுரு, தேவராஜன் ஜென்மம் எடுத்தது தங்களின் சாபத்தால் பஸ்மம் ஆவதற்காக அல்ல. என்னுடைய விருப்பம் இல்லாமல் தாங்கள் இந்த துஷ்டன் மசுராசுரனை கைலாயத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாது. உன் எண்ணம் உயர்ந்ததுதான். என் தவநீரின் மகிமையை இப்பொழுதே உனக்கு காட்டுகிறேன். பதி பரமேஸ்வரனுக்கு என் பணிவான வணக்கங்கள். என் தவத்தை கலைக்கும் தவறை ஏன் செய்தாய் தேவேந்திரா? என்னை மன்னியுங்கள் சிவசங்கரா, இந்த குற்றத்தை நானாக செய்யவில்லை. பிறகு யார் குற்றம் இது?
எம்பெருமானின் பரம பக்தர் சுக்கராச்சாரியார் தான் தவம் செய்யும் தண்டத்தால் என்னை இப்படி தள்ளிவிட்டார். சுவாமி, சுக்கராச்சாரியார் கூட அசுரர்களைப் போல இப்பொழுது தண்டிக்க ஆரம்பித்து விட்டாரா? சுக்கராச்சாரியார் ஆத்திரப்படும் அளவிற்கு தேவேந்திரன் ஏதாவது செய்திருப்பான். இல்லை எம்பெருமானே, நான் அவரை கைலாயம் செல்ல வேண்டாம் என்று கூறினேன். தாங்கள் மசுராசுரனுக்கு வரம் தருவதில்லை என்று முடிவு செய்தீர்களே, அதன் பிறகு சுக்கராச்சாரியார் கைலாயம் வருவதில் என்ன லாபம்? எம்பெருமானே, தாமதம் செய்யாதீர்கள். எனக்கு சீக்கிரம் சொர்க்கத்தை தந்து விடுங்கள். இல்லை என்றால் தேவராஜன் இந்திரன் பூலோகத்தில் இப்படித்தான் அலைய நேரிடும். தேவராஜா இந்திரா, ஆராதனையும் தவமும் செய்யாமல் சொர்க்கம் வேண்டும் என்ற வரத்தை கேட்க உனக்கு வெட்கமாக இல்லை? ஓம் நம சிவாய. வணங்குகிறேன் தாய் பார்வதி. அசுர குரு சுக்கராச்சாரியாரே, நீங்களும் இப்பொழுது அசுரர்களைப் போல் தண்டிக்க ஆரம்பித்து விட்டீர்களா? இல்லை தாயே, எனக்கு சிவபக்தியை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. ஆனால் எப்பொழுது என் மரியாதையில் குறைவு ஏற்படுகிறதோ அப்பொழுது அதற்கான தண்டனையை தருவது குருவின் கடமை அல்லவா? தாங்கள் தங்கள் கடமையை சரியாக செய்கிறீர்களா? தாங்கள் கைலாயம் வர வேண்டிய அவசியம் என்ன அசுரகுரு? சிவசங்கரா, மஸ்கராசூரன் தங்களை நோக்கி நீண்ட காலம் தவம் இருந்தும் தாங்கள் அவனுக்கு வரமளிக்கவில்லை. தேவராஜன் இந்திரனின் இடத்தில் மஸ்கராசூரன் சொர்க்கத்தை ஆளும் வரத்தை அழியுங்கள் எம்பெருமானே. சக்தி சொரூபமான தேவி பார்வதி, உனது புத்திரன் விநாயகன் கூறியதை நீ இப்பொழுது செய். வஸ்ராசுரனின் ஜென்மம் தேவேந்திரனின் உடலிலிருந்து வந்தது. இன்று அவர்கள் இருவரும் சொர்க்க சிம்மாசனத்தை அடைய எண்ணி கைலாயத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் ஒன்றாக சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு. அப்படியே ஆகட்டும் சுவாமி. மஸ்கராசுரா, எந்த தேவேந்திரன் உடலிலிருந்து ஜென்மம் எடுத்தாயோ அங்கேயே சென்று விட. எனக்கு பகவான் சிவனின் வரதானம் கிடைத்துவிட்டது. எனக்கு சொர்க்கம் வரமாக கிடைத்துவிட்டது. இப்பொழுது நான் சொர்க்காதிபதி. தேவராஜன் இந்திரனுக்கு ஜே, சொர்க்காதிபதிக்கு ஜே. இது என்ன காரியம் எம்பெருமானே? மஸ்கராசூரன் என் சீடனாக இருந்தும் உண்மையான சிவபக்தன் இருந்தும் அவனை பாதாள லோகத்தில் தள்ளி மீண்டும் அசுர இனத்திற்கு அழிவை ஏற்படுத்தி விட்டீர்களே. நான் முழு நம்பிக்கையோடு இருந்தேன் பாதாளத்தில் கிடக்கும் அசுரர்களின் உயர்வு மஸ்கராசூரனின் மூலம் கிடைக்கும் என்று. மஸ்கராசூரன் உயிரோடு வாழ தகுதி இல்லையா எம்பெருமானே? இப்பொழுது அந்த கவலை தேவையில்லையே அசுரகுரு. எப்படி நான் கவலைப்படாமல் இருக்க முடியும் தாயே? என் சீடனின் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஒரு உதயம், ஒரு அழிவு, இதில் கவலை கொள்ள என்ன இருக்கிறது? இருந்தும் தாயே. அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, தாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வஸ்ராசுரனின் பிரச்சனை இதோடு முடியவில்லை. ஓம் நம சிவாய. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரம் தேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகா கணேசாய நம. வேண்டாம் தாயே, தந்தையே, தாங்களும் இந்திரனைப் போல மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையை பாதியில் விடும் தவறை செய்யாதீர்கள். பிறகு தங்கள் மகன் இந்திரனின் நிலைமை இதை விட மிக மோசமாகிவிடும். என் இந்திரனுக்கு என்ன ஆயிற்று ஏகதந்தா? அவன் அசுரனை போல் ஏன் அப்படி நடந்து கொள்கிறான்? கவலையின்றி இருங்கள் தாயே அதிதி. சிவனின் ஆணையின் காரணமாக தாய் பார்வதியின் கோபத்தில் இந்திரனின் சரீரத்தில் இருந்து வந்த மஸ்ராசுரன் மீண்டும் இந்திரனின் சரீரத்தில் உள்ளே சென்று விட்டான். அதனால் இந்திரனின் குணமே முழுவதும் மாறிவிட்டது.
அப்பொழுது இந்திரனின் சுபாவம் இனி இப்படிதான் இருக்குமா? இல்லை தாயே, சொர்க்கலோகம் சென்று மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பக்த பயாசுரனை இந்திரன் அங்கிருந்து துரத்த முயற்சி செய்தான். இது என் கேள்விக்கு பதில் அல்ல ஏகதந்தா. இந்திரன் சுபாவம் என்ன ஆகும்? உடலில் மஸ்ராசுரன் சென்றாலும் மனதில் பலம் வர வேண்டுமே தாயே. நீ என்னோடு இருப்பதாக வாக்கு தந்தாய் ஏகதந்தா. மகா கணேச அவதாரா, ஏகதந்தா ஸ்ரீ கணேசா, என்னை விட்டு விட்டு சென்று விடாதே. நான் தங்களின் அருகே தான் இருக்கிறேன் தாயே. தாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை அழையுங்கள், நான் உடனே வந்து விடுகிறேன். ஆனால் அவசியம் இல்லாமல் என்னை அவசரமாக அழைக்காதீர்கள். தேவி அதிதி, இந்திரனின் நன்மைக்காக நாம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரிடம் பிரார்த்தனை செய்வோம். அவசியம் சுவாமி. நம் மகா கணேசரின் ஆராதனை மீண்டும் ஆரம்பிப்போம். ஆம் தேவி. ஓம் மகா கணேசாய நம. என்ன ஆயிற்று உங்களுக்கு? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. நான் உங்களை அதிதியின் மகன் தேவராஜ் இந்திரன் என்று அழைப்பதா, இல்லை மஸ்ராசுரன் என்று அழைப்பதா? கஜமுகா, நீ என் முன் வந்து தவறு செய்து விட்டாய். நீ என்னுடைய பரம எதிரி. நான் சொர்க்கத்தை இழப்பதற்கு நீதான் காரணம். எனக்கு வரம் கிடைக்காமல் போனதற்கு நீதான் காரணம். அனைத்திற்கும் நீதான் காரணம். அதற்கு நான் காரணம் அல்ல. தங்களின் இந்த நிலைமைக்கு தாங்கள் தான் காரணம் இந்திரா. தாங்கள் உங்கள் தாய் தந்தையின் பேச்சை கேட்டு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்யவில்லை, அவரை அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். நான் செய்வது அனைத்துமே நன்மைக்குத்தான். உன்னுடைய மகா கணேசர் அசுரர்களுக்கு என்றுமே உதவி செய்வதில்லை. இப்பொழுது நீங்கள் தான் மஸ்ராசுரனை போல் தகராறு செய்கிறீர்கள் தேவராஜேந்திரா. நீ என்ன சொன்னாலும் நம் மகா கணேசரை ஆராதிக்க மாட்டேன். ஆராதனை செய்யவில்லை என்றால் வரதானம் கிடைக்காது. நீங்கள் சிவ ஆராதனை செய்தும் கூட பகவான் சிவனிடமும் தாய் பார்வதியிடமும் வரதானம் கேட்டீர்கள். கூறுங்கள், எந்த மடையனாவது இப்படியெல்லாம் செய்வானா? கஜமுகோ, ஏய்! என்னை தாக்க ஆரம்பித்து நீங்களே உங்கள் சர்வநாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள். செல்லுங்கள், சொர்க்கலோகம் செல்லுங்கள். அங்கே மூலப்பொருள் மகா கணேசரின் பக்த பயாசுரன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறான். நாராயண நாராயண. வணங்குகிறேன் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா. தேவரிஷி, தாங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் நினைப்பது நான் அல்ல, நான் வேறு ஒரு ஆள். வேறா? நாராயண நாராயண, வேறு யார்? தேவரிஷி, நீங்கள் வெவ்வேறு பிரச்சனைகளை நினைத்துக் கொண்டு குழம்பிக் கொள்வது உங்களுடைய சுபாவம். இப்பொழுது என்னை பார்த்து குழம்புகிறீர்கள். நான் யார் என்று தாங்களே நன்றாக யோசித்து பாருங்கள். என் புத்தியை வைத்து யோசிக்க வேண்டுமா? நாராயண நாராயண. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. இந்த சொர்க்கம் என்னுடையது. பகவான் சிவன் இந்த சொர்க்கத்தை எனக்கு வரமாக தந்து விட்டார். 2 அசுர மாதாக்கள் 2 பேரும் அசுரர்களாக இருந்தும் என் சொர்க்கத்திற்குள் வருவதற்கு எப்படி தைரியம் வந்தது? நாங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் ஸ்வர்க சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சொர்க்காதிபதி ஸ்ரீ மகா கணேசரின் பக்தன் பயாசுரன், நீ இங்கு வந்ததை பார்த்தால் என்ன ஆகுமோ? உன் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் இந்திரா. பயாசுரன் என்ன? ஸ்ரீ மகா கணேசராலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இருவரும் உயிரோடு வாழ விரும்பினால் என் சொர்க்கத்தை விட்டு ஓடிவிடுங்கள். இல்லை என்றால் என் கோபம் உங்களை உயிரோடு இல்லாமல் அழித்துவிடும். எச்சரிக்கிறேன் இந்திரா. எங்கள் இருவரையும் தாக்கும் தவறை நீ செய்தால் எங்கள் தவசக்தி உன்னை அழித்துவிடும்.
அசுர இன பெண்களின் தவசக்தி சொர்க்காதிபதி தேவராஜன் இந்திரனை அழிக்கப் போகிறதா? நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்க தகுதியானவர்கள் அல்ல. நான் உங்களை கொல்லப் போகிறேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, இந்த துஷ்டனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். பக்த அரசி பயாசுரா, உங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து எங்களை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறான் இந்திரன். எங்களை காப்பாற்றுங்கள். அவனை வந்து தண்டியுங்கள். சீக்கிரம் வாருங்கள். மகா கணேசா, எங்களை காப்பாற்றுங்கள். இந்த துஷ்டனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். சீக்கிரம் வந்து விடுங்கள் பக்த அரசி பயாசுரா. இருவருக்கும் தெரியாது, வாருங்கள். எனக்கு பகவான் சிவனின் கருணை கிடைத்து விட்டது. என் பயங்கர சக்தியின் முன்னால் பயாசுரனால் மட்டுமல்ல, ஸ்ரீ மகா கணேசராலும் ஒன்று செய்ய முடியாது. இப்பொழுது உங்கள் இருவரின் உயிரையும் யாராலும் காப்பாற்ற முடியாது. பக்த அரசி பயாசுரா, சீக்கிரம் வாருங்கள். சீக்கிரம் வாருங்கள். எங்களை காப்பாற்றுங்கள். பக்த அரசி பயாசுரா, சீக்கிரம் வாருங்கள். காப்பாற்றுங்கள் பிரபு. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. தாய் பார்வதி பார்த்ததன் காரணமாக உன்னிடமிருந்து வந்த அசுரன் உனக்குள்ளேயே சென்று விட்டானா? இதை நன்மை என்று எண்ணுகிறாயா? இது நன்மையே அல்ல, உன் பாவத்தின் தண்டனை. நீ உயிர் வாழ விரும்பினால் எப்படி இங்கு வந்தாயோ அப்படியே ஓடிவிடு. நான் இங்கிருந்து திரும்பி செல்ல வரவில்லை, சொர்க்கத்தை கைப்பற்ற வந்திருக்கிறேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் கருணை இல்லாமல் சொர்க்கத்தின் அதிகாரம் உனக்கு கிடைக்காது இந்திரா. நான் உனக்கு முன்பே கூறியிருக்கிறேன். நீயும் இங்கு என்னோடு நண்பனாக மாறி சொர்க்கத்தில் இருந்து ஸ்ரீ மகாகணேசருக்கு ஆராதனை செய். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஸ்ரீ மகா கணேசர் உன்னை போன்ற துஷ்டனுக்கு உதவி செய்வார். அவர் எனக்கு எப்பொழுதும் கருணை செய்ய மாட்டார். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. மூர்க்க தேவராஜா இந்திரா, மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் கருணை வீரத்திற்கு கிடைக்காது, உண்மையான பக்திக்கு தான் கிடைக்கும். இப்பொழுது கூறுகிறேன், நீ மகாகணேசரை ஆராதனை செய். அவருடைய கருணை உனக்கு அவசியம் கிடைக்கும். எனக்கு மகா கணேசரின் கருணையில் நம்பிக்கை இல்லை. உனக்கு மகா கணேசரின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் சொர்க்கத்தில் இருப்பதற்கு தகுதியே இல்லை. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. துஷ்ட அரசா இந்திரா, நான் நினைத்தால் இப்பொழுதே உன்னை யமலோகத்திற்கு அனுப்பிவிட முடியும். இருந்து பக்தியோடு இருப்பவர்கள், தவறு செய்பவர்களை மன்னித்து விட வேண்டும்.
என் கையில் மாட்டிக்கொண்டது போதும். இங்கிருந்து தப்பித்து சென்று விடு. செல், மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் காலில் விழு. அவர் உனக்கு நன்மை செய்வார். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பக்த அரசே பயாசுரா, உங்கள் வீரத்திற்கு மிக்க நன்றி. நீங்கள் வீரன் அல்ல பயாசுரா, மகாவீரன். உங்களுக்கு ஜெய். பக்தராஜன் பயாசுரனுக்கு ஜெய். இல்லை இல்லை, எனக்கு யாரும் ஜெய் ஜெய் கூறாதீர்கள். எனக்கு எப்பொழுதும் நான் வணங்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசருக்கு ஜெய் கூறுவதுதான் பிடிக்கும். என்னோடு கூறுங்கள். வேண்டுபவருக்கு வேண்டும் வரத்தை கொடுக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசருக்கு ஜெய். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசருக்கு ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா.